எல்லாருக்கும். பொறுப்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா நம்மளுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதற்கு அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும், அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் கார்கே அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த பொறுப்பு என்பது மிகவும் சிரமமான பொறுப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த காலத்துல இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 59 ஆண்டுக்கு பின்னால நம்ம 2 அமைச்சர்கள் ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கோம். நம்முடைய லட்சியமா ஒண்ணு இருந்தது ஆட்சியில் பங்குங்கிறது. அதை அடைஞ்சிட்டோம். ஆட்சியில் தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுடைய அன்போடும் அவருடைய தலைமையில இந்த ஆட்சி நடக்குது. இந்த இப்படி இருக்கிற போது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக பொறுப்பேற்பது பெருமித்து சேர்க்கிறது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். அடுத்த நிலைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சியமாக இருக்கின்ற என்னை பொறுத்த மட்டும் அடுத்த லட்சியம் என்பது, முதல்ல எப்படி ஆட்சியில் பங்குன்னு தமிழ்நாட்டில் சொன்னோமோ அதே மாதிரி இப்பொழுது அடுத்த லட்சியம் என்பது ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்கணும். அதற்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெறணும். அதுதான் நம்மளுடைய லட்சியமா இருக்கணும். அதற்கான ஒரு பலமான கூட்டணி நம்மளுக்கு இருக்கிறது. அந்த கூட்டணியோட மக்களிடம் செல்வதும் மிக மிக அவசியமானது. வருகின்ற 29ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சத்தியமூர்த்தி பவனிலே பொறுப்பேற்கிறேன். திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் தலைமையிலும், அருமை சகோதரர் செல்வப்பிரந்தகருடைய முன்னிலையிலும், மூத்த தலைவர்கள் திருநாவுக்கரசு அண்ணன், அண்ணன் அழகிரி அவர்கள், அண்ணன் KV தங்கபால் அவர்கள் மற்றும் திரு கிருஷ்ணாமி அவர்கள் தலைமையிலே நடப்போம். மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் திரு ராஜேஷ்குமார் அவர்களும் விஸ்வநாதன் அவர்களும் அதில் பங்கு பெறுவார்கள். அதனால என்னை பொறுத்த மட்டும் மிகுந்த நம்பிக்கையோடு நம்முடைய துவக்கம் இருக்கும். அடிச்சு விளையாடுவோம், நம்பிக்கையோடு இருப்போம். காங்கிரஸ் கட்சியை பலமான இயக்கமாகும். வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பலமான காங்கிரஸ் கட்சியை அமைப்பதற்கு உங்கள் அத்தனுடைய பேருடைய ஆதரவும் தேவை. நன்றி. சகோதரர்களுக்கு வணக்கம்.